நாங்கள் இவங்களெல்லாம் பார்த்து கேட்குறோம், இன்னைக்கு காலையில் எப்படி எழுந்தீங்க? ரிங்க ரிங்கா ரிங்க ரிங்கா ரிங்க ரிங்கா ரிங்க ரிங்கா ரே ஏ ஏ ஏ ஏ அப்படின்னு செல்ஃபோனில் ரிங்டோனை வச்சு எழுந்திரிச்சிட்டு இன்னைக்கு சொல்கிறாங்க எல்லாம் இயற்கையோடு சேர்ந்து வாழணும்னா இது நியாயமானு தான் நான் கேட்குறேன். ஒரு அம்மா ரிங்டோன் வச்சுருக்குது, மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்க, இதுக்கு பேர் ரிங்டோனு. அதை கேட்டு காலையில் எந்திரிச்சு அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பிபி ஏறிடுச்சு. காலையில் 5:30 மணிக்கா மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறது. அது மாதிரி சேவல் கூவி அந்த சத்தத்தில் எந்திரிச்ச மனிதர் சமுதாயம் இன்னைக்கு இந்த மாதிரி ரிங்டோனை கேட்டு எந்திரிக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டான். இது என்னன்னு தெரியுதா நடுவர் அவர்களே? வேப்பலை மாதிரி தெரியுது. வேப்பங்குச்சி. தமிழன் சொன்னா ஆளும் வேலும் பல்லு குறிதிடா, ஆலமரத்துலையும் வேப்ப மரத்துலையும் பிடுங்கி பல்லு தேயிடா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இவங்க பேஸ்ட்டு ப்ரஷ்ஷுன்னு மாடர்ன் உலகத்தில் போய் பல்லு தெளிச்சிட்டு வந்துட்டு இயற்கையோடு நாங்கள் வாழ்கிறோம்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் வேப்ப மரத்துக்கு பஞ்சமா, ஆலமரத்துக்கு பஞ்சமா? பஞ்சமே கிடையாதுங்க. அவங்களுக்கு எதில் தெரியுமா பஞ்சம்? எது ஆலமரம் எது வேப்ப மரம்னு கண்டுபிடிக்கிறதுல தான் பஞ்சம். நான் எடுத்தோன்னே வேப்பங்குச்சியை காமிக்கவும் யாருக்கோ பேய் ஓட்டுறதுக்கு தான் கொண்டு வந்திருக்காராக்குன்னு நினச்சேன். கடைசிக்கு வேப்பங்குச்சியில் பல்லு விளக்குறத பற்றி தம்பி பேசுகிறார். எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறோம். ஓசியில் கிடைக்கிற மரக்காற்றை விட இஎம்ஐயில் கிடைக்கிற ஏசி காற்று தான் எனக்கு சுகமாக இருக்குன்னு நினச்சி ஒவ்வொரு கடையிலையும் தேடி போய் வாங்குறாங்களே, இதுதான் இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறதா அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஊரில் ஓட ஒருத்தனை விட்டு வெட்டுங்க, ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான். அட என்ன வேணா அராஜகம் பண்ணுங்க, ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான். ஆனால் 2 நிமிஷம் மட்டும் கரண்ட்டை நிறுத்துங்க, பூரா பையனும் வீட்டுக்கு வெளியே இருப்பானா இல்லையா? ஏன் தெரியுமா? இவனுக்கு பயம், நம்ம வீட்டில் மட்டும்தான் கரண்ட் இல்லையா, இல்லை எதிர்த்த வீட்டில், பக்கத்து வீட்டில், இந்த வீட்டில், அந்த வீட்டில் இல்லையா பயம். இதில் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறோன்னு. அதனால தான் சொல்கிறேன், இயற்கையோடு வாழக்கூடாதுன்னு இல்லை, வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயற்கையோடு வாழ்வோம் என்ற அணியில் அடுத்து பேச வருபவர் உங்களுடைய பலத்த கரவொலியோடு தீன்ஷா. 1000 மரணங்கள், 1000 மரங்கள் மரணம், ஆங்கோர் 6 வழிச்சாலை ஜனனம், அதிலோ 1000 மக்கள் பயணம், அதில் பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வாகனத்திலும் வசனம், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். யாருக்காக வாசகங்கள்? ஏன் அவங்க எல்லாம் சொன்னாங்க இன்னைக்கு கிரைண்டரும் மிக்சியும் இல்லைன்னா எந்த இல்லத்தரசர்கள் வீட்டிலையும் வேலை நடப்பதில்லைன்னு. இன்னைக்கு ஆராய்ச்சி சொல்லுது இருக்கக்கூடிய பெண்மணிகள்ல அத்துணை பேர்ல 3/4 பேருக்கு சுகப்பிரசவம் நடக்குதா? சொல்லுங்க. இல்ல, எல்லாருக்குமே அறுவை சிகிச்சை தான் நடக்குது. சுகப்பிரசவம் நடக்கிறதுக்காகவே இன்னைக்கு தனியா ஒரு கிளாஸ் போறாங்க. அந்த கிளாஸ்ல என்ன தெரியுமா நடக்குது? ஆட்டுக்கல்ல மாவாட்டுறாங்க, அம்மி அரைக்கிறாங்க, வீடு கூட்டுறாங்க. இத காசு கொடுத்து போய் செஞ்சுட்டு இருக்காங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அதை தான் நாங்க சொல்றோம் இயற்கையோடு இணைந்து வாழுங்கள் அப்படின்னு. ஐயா, இயற்கை மருத்துவத்தை பத்தி சொன்னாங்க, நீங்களுமே அழகா சொன்னீங்க. அவங்க பேசுனது எல்லாமே முடியாது, இயலாது, இல்லாததுன்னு சொன்னாங்க. அப்ப யாரால முடியும்? யார் எடுத்து செய்ய முடியும்? தமிழ் சமுதாயம், தமிழர்கள் என்று மார்தட்டி சொன்னால் போதுமா? யார் எடுத்து செயல்படுவது? அதற்குத்தான் எங்களை போன்ற நால்வர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் முட்டுக்கட்டைகள் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஐயா, மிகப்பெரிய ஒரு அவமானப்படக்கூடிய விஷயம், நம்ம எல்லாருக்குமே மனசு கஷ்டப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க ஐயா? கோதுமை பயிரிடக்கூடிய குஜராத்ல நெல் ஆராய்ச்சி மையம், கோதுமை பயிரிடக்கூடிய குஜராத்ல நெல் ஆராய்ச்சி மையம், நெல் பயிரிடக்கூடிய தமிழ்நாட்டில் நியூட்ரினோ ஆராய்ச்சி மையம். ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம எல்லாம் முடியாது முயலாதுன்னு பேசிட்டு இருக்கனால தான் நம்ம எல்லாருமே இப்படி இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அந்நிய கலாச்சாரங்களை அப்படியே அடக்கி வச்சிருக்கோம். ஆனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எதையாவது நம்ம பயன்படுத்துறோம்னு சொன்னா கண்டிப்பா இல்லை. அங்க இருக்கக்கூடிய கழிவு நீரை கூட சுத்திகரிச்சு பயன்படுத்துவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய குடிநீரை கூட நம்மளால சுத்திகரிச்சு பயன்படுத்த முடியல. எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு டின் பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு எல்லாரும் டின்னு கணக்கா இருக்காங்கன்னு. எத்தனை பேர் வீட்டுல வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வீட்லயும் இருக்கும். உங்க வீட்டுல வரக்கூடிய கார்ப்பரேஷன் தண்ணியை சூடு பண்ணி குடிங்க, அதை விட ஆரோக்கியம் வேற எதுவுமே கிடையாது.
வாட்டர் பியூரிஃபையர்ல தண்ணியில இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களையும் வடிகட்டி வெறும் தண்ணியை மட்டும்தான் குடிக்கிறீங்க. தண்ணி குடிச்சதுக்கான எந்த சத்துமே அந்த உடல்ல இருக்காது. இந்த நிலையெல்லாம் மாறணும்னா இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாதான் முடியும். ஏன் கழுகு இருக்கு இல்லையா, அதனுடைய சாதாரண ஆயுள் காலம் 40 வருடம் தான். அதுக்கு மேல எந்த கழுகுமே உயிர் வாழாது. ஆனா ஒரு சில கழுகுகள் அதற்கு கட்டுப்படுவது கிடையாது. என்ன தெரியுமா செய்யும்? தான் வாழணும் அப்படின்றதுக்காக மலை உச்சியில் இருக்கக்கூடிய தன்னோட கூட்டுக்கு சென்று முதல்ல அதுக்கு என்ன ஆகும்னா, அது கொத்தவே முடியாத அளவுக்கு அதனுடைய மூக்குகள் எல்லாம் மடங்கி போயிடும். முதல்ல என்ன செய்யும்னா, தன்னுடைய மூக்கை பெயர் தெரிஞ்சிடும். அத்தனை வலி இருக்கும். 150 நாட்கள் ஆகும் அந்த வலிகள் தீர்வதற்கு. 150 நாட்கள் பொறுத்திருக்கும். திருப்பி தன்னுடைய சிறகுகள் எல்லாம் கனத்து போகும். அந்த சிறகுகளை பித்தெரிஞ்சிடும். திருப்பி அந்த சிறகுகள் மறுவரி முளைக்கும் வரை காத்திருக்கும். அப்புறம் தன்னுடைய கால்களில் இருக்கக்கூடிய நகங்களை பெயர் தெரிஞ்சிடும். அந்த நகங்கள் மீண்டும் முளைக்கும் வரை காத்திருக்கும். அத்துணை வழிகளையும் பொறுத்து 40 ஆண்டுகள் என்று இருந்த வாழ்நாளை 30 ஆண்டுகள் மீண்டும் மீட்டித்து வாழ்கிறது அந்த கழுகு என்று சொன்னால் ஏன் நம்மால் முடியாது? இயற்கையாக இருந்த வாழ்க்கையை இன்றைக்கு செயற்கையாக மாற்றிய நம்மால் செயற்கையான வாழ்க்கையை மீண்டும் இயற்கையாக அறிவியலின் துணையோடு, ஆராய்ச்சியின் துணையோடு, இன்றைய இளைஞர்களோடு கண்டிப்பாக முன்னேற்ற முடியும் என்று கூறி இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், இன்பமாக வாழ்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.